என் சார்பாக வந்து அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிஷாக்காக மகளிர் தின நல் வாழ்த்துக்கள். இனிய மகளிர் தின நல் வாழ்த்துக்கள். எவ்வளவு ஒரு உழைப்பாளி, அந்த வகையில் உங்களையும் பாராட்டி ஆகணும். அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாருங்க, இப்போ வடிவா மாவை அரிச்சு எடுத்துட்டேன். இனிமேல் நாங்கள் வந்து பேணிக்க போட்டுட்டு இன்றைக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய், கத்திரிக்காய், நெத்தரி இவ்வளோ வந்து வாசனை அப்படி இருக்குது. இப்போ சாப்பிட போகிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சுட சுட பொடியல் போட்டு செஞ்சுட்டோம். எல்லாமே பாரம்பரியமான விதத்தில் சாப்பிட வேணும். சாப்பாட்டை வந்து நாங்களே ரசித்து ரசித்து சாப்பிடணும். அப்போ தான் அது நல்ல வாவ் வேற லெவல். வெல்கம் டு ஜொலி பிளாக். நான் உங்கள் சாரு. நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் என்னோட கோமில தான் நிற்கிறேன். என்னுடைய காணொலியின் தொடக்கத்தில் எப்போவுமே சொல்றது போல முதலாவது வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அந்த வகையில் வந்து இன்றைய தினம் 8ஆம் தேதி 3ஆம் மாதம் யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்கள். எப்பவுமே சுகபலத்தோடு சந்தோஷமாக இருக்க இறைவனை வாழ்த்துகிறோம். எல்லோருமே சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி, அதை விட இந்திய நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் டே, அதாவது வந்து உலக மகளிர் தினம். அந்த வகையில வந்து நான் அனைவருக்குமே இந்த நேரத்துல வந்து வாழ்த்துக்கள் சொல்ல போறேன். ஸோ கண்டிப்பா வந்து என் சார்பாக வந்து அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உண்மைக்குமே குடும்பத்துல சமூகத்துல இந்த உலகத்திலே வந்து பெண்கள் வந்து மதிக்கப்பட வேண்டியவங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெண்களா பிறந்த நாங்கள் வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் வந்து சிறப்பு. பெண்களின் படைப்பே சிறப்புன்னு சொல்லணும். ஏன்னா தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட படைப்பிலே முதலாவதா படைத்தது வந்து ஆதாமுக்கும் வந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்த உடனே அவர் வந்து ஒரு சோகமான நிலைமையில இருந்தா ஓகே, அப்ப ஒரு திருப்தி கட்ட நிலையில இருக்கிறது என்னவா இருக்கும்னு சொல்லி தான் வாழ கொடுத்தது. என்னன்னு சொன்னா வந்து ஒரு ஆண்மகனுடைய வெற்றிக்கு பின்னாலே வந்து பெண்கள் இருப்பாங்க. சப்போஸ் வந்து வெற்றிக்கு பின்னால எதுக்காட்டாலும் ஒரு ஆண்மகன் கூட அழகான வாழ்க்கையில கூட ஒரு பெண் என்பவர் திகழ்வாள். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா மனைவியாக, தாயாக, சகோதரியாக ஒரு விதத்துல ஒரு விதமான உறவுல வந்து பெண்கள் தான் திகழ்வார்கள். அந்த வகையில வந்து உண்மைக்குமே நாங்க வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உறவுன்னு தான் சொல்லணும். இன்றைய தினம் வந்து ஒரு கடவுளால் ஒரு வசனம் வந்து பெண்களை பற்றியதாவது வந்து சிறப்பு. இது வந்து நான் என்னுடைய வாழ்க்கையிலையும் வந்து பர்சனலா எடுத்துக்கொண்டு தான் வாழ்றேன். அதாவது வந்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உண்மைக்குமே இந்த வசனம் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்துக்கொள்றேன். அதான் பார்வைக்கு வந்து ஒரு சில ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளாட்டன் வந்து நான் ஆசீர்வாதமானவள் தான். நான் வந்து எங்களுடைய 4 பெண்களுக்குள்ளே இருக்கலாம், மருமக்களோ இன்னும் நான் எந்த இடத்துல அயலவர்கள் மத்தியில் இருக்கோ நான் அது ஆசீர்வாதம் தான் சொல்லுவேன். எதற்காக சொன்னா இந்த நேரத்துல நான் விஷ் பண்ணும் போதும் எனக்கு வந்து கடந்த வருஷம் வந்து இதே மகளிர் தினத்துக்கு இந்த இடத்துல அதாவது ஒரு கதிரையில இருந்து நான் ஒரு மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லும் போது அவங்களும் வந்து ஒரு பெண் தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மகளிர் தின வாழ்த்து சொல்ல ரைட்ஸ் இல்லையா, என்னன்னு சொன்னா நீ ஒரு குழந்தையை பெத்துக்காட்டு அதுக்கப்புறமா வந்து மகளிர் தின வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி அப்படி ஒரு அனாவசியமா மனசு நோவடிக்கிற வாழ்த்து சொன்னாங்க. பட் நான் இருந்தாலும் வந்து எனக்கு நோகடிக்கிற மாதிரி இல்லை. என்னன்னு சொன்னா அதாவது பெண்ணானவள் வந்து தாயாகினா தான் அந்த வாழ்த்து சொல்லணும் இல்ல. கண்டிப்பா பெண்ணாகவும் நல்ல மனதுடைய குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் வந்து பயனுள்ளவளாக இருந்தாலே அதே ஒரு தகுதி என்று தான் சொல்லலாம். இது இப்படியானவர்கள் வந்து அனாவசியமாக மனசை நோகடிக்கிறேன்னு சொல்லலாம். உதாரணமா என்ன திரேசாவை எடுத்துக்கொண்டு அவங்க அந்த லோகத்துக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு அவங்க அன்னையாக இருந்தாங்க. அப்ப அப்படியா இருக்கும்போது இது ஒரு விதமான ஒரு வார்த்தை என்றதான் நான் எடுத்துக்கொண்டு அதை நாங்க வந்து பெருசா என்ன சொல்றோம், இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டு அங்க இந்த பாதையில போய்கிட்டே இருக்கோம். அப்படித்தான் நாங்க கூட ஜீவிச்சிட்டு இருக்கோம். அதாவது எங்களுக்குள்ள ஒரு சில ஆசீர்வாதங்களும் கிடைக்காட்டாலும் இதே பெரிய ஆசீர்வாதமான வேணும்னா சமாதானமா சந்தோஷமா எங்க மீதியான வாழ்க்கை வந்து எத்தனையோ சவால்கள், எதிர்ப்புகள், மனக்கசப்புகள் மத்தியிலே நாங்க திடகாத்திரமா கொண்டு நடத்துறோம்னு சொன்னா இதுதான் உண்மைக்குமே பெரிய ஒரு பிளஸிங்னு சொல்லலாம். உண்மைக்குமே இன்றைக்கு வந்து பெண்களுக்குரியதான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லா பெண்களும் அதாவது எங்களுடைய வீடியோ பார்க்கறதான சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸ், அதே நேரம் வந்து குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும் அனைவருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு என்னுடைய மகளிர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். எப்பவுமே வந்து பெண்கள் நீங்க மதிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அதாவது வந்து உங்களை யாரை மதிக்காட்டாலும் நீங்க உங்களுக்குள்ள கான்பிடென்டான சில உறுதிகளை எடுத்துக்கொள்ளணும். ஓகே, நாங்க வந்து கடவுளுடைய படைப்பிலே வந்து நாங்க சிறப்பான ஒரு படைப்பு என்று சொல்லி உங்களை நல்லா உணர்ந்து எங்களோட வாழ்க்கையை நடத்துவோமே இருந்தா கண்டிப்பாக எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும்.
இன்றைக்கு வந்து காலையில எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணி அப்புறம் வந்து ஓகே இன்றைக்கு மகளிர் தான் தான்றதை உணர வச்சது எங்க ரஜீவன் தம்பி தான். அப்ப பாருங்க வந்து ஒரு தம்பி நான் ஒரு அக்கா அப்படியா இருக்கும்போது எப்பவுமே எடுத்துட்டு போன வருஷம் கூட தம்பி விஷ் பண்ணேன். இந்த வருஷம் வந்து நான் ரஜீவன் தம்பிக்கு நான் அக்காவாக உறவா இருக்கும்போது ஒரு காலையில எடுத்து எனக்கு அக்காவுக்கு மகளிர் நான் வாழ்த்துக்கள்னு சொல்லி அது மட்டும் இல்லாம ஒரு சில வார்த்தைகளை கொண்டு என்னட்ட வாழ்த்தினார். ஸோ உண்மைக்குமே அதுதான் ஒரு பெரிய ஒரு மனசுல முக்கியம். அந்த வகையில வந்து நாங்க பாருங்க ஒரு அக்காவா இருக்கிறோம் அந்த குடும்பத்திலே எடுத்துக்கொண்டா சொன்னாலே என்ன சொல்றேன் பெரியம்மாவா இருந்தாலும் உண்மைக்குமே நான் ஒரு அம்மா ஸ்தானத்தை எல்லாருமே எங்களோட குட்டீஸ் எல்லாம் பார்க்குறது என்ன கண்டாலே யாராவது அவங்களோட குட்டீஸு கூட ஒரு உரத்த வார்த்தையில பேச மாட்டாங்க, ஒரு அடி அடிக்க மாட்டாங்க. என்னன்னு சொன்னா அப்படி நான் சின்ன பிள்ளைலன்னு சொன்னா அன்பா பழக கொள்றது. அப்படி இருக்கும்போது தாய்மை அடைஞ்சுதான் எல்லாரும் தாய் ஆகணும்னு இல்லை, அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த நாட்கள்ல வந்து நாங்க கசப்பான விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இப்ப வந்து நாங்க எங்க போறோம்னு சொன்னா இந்த நாளையும் வந்து அனுவிட்ட போறோம். அனுவிட்ட வந்து ரோஜா அக்கா நிப்பா. அப்புறம் வந்து அனு அவங்களுக்கும் ஒரு இந்த நேரத்துல வந்து நேரடியான ஒரு வாழ்த்துல சொல்லி போட்டு இந்த நாளைக்குள்ள நாங்கள் கடந்து போவோம் வாங்குவோம். இப்ப அந்த வகையில எங்க நினைச்சியாக்காக சொல்ல மாட்டேன். எனக்கு தான் ஆல்ரெடி அம்மா விஷ் பண்ணிட்டேன். அதனால இன்றைக்கு என்ன நாள் என்ன சொன்னா மகளிர் நல் வாழ்த்துக்கள். எப்பவுமே நீங்க சந்தோஷமாக நல்ல வீட்டுக்கும் நாட்டுக்கும் திகழக்கூடிய பெண்மணியா வாழ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த ரோஜாமா வாங்க 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 வாங்க. ரோஜா அக்காவுக்கும் என்னுடைய இனிய மகளிர் நாள் வாழ்த்துக்கள். அவ்வளவு ஒரு உழைப்பாளி. அந்த வகையில உங்களையும் பாராட்டி ஆகணும். உங்களை சொந்த கால நின்று நீங்களா உழைச்சு கெட்டா வாழ்றீங்க பாருங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் சல்யூட். வாழ்த்துக்களை போனேன் சுகபெற ஆரோக்கியத்தோட சிரிச்சு சந்தோஷமா பணிகளுக்கு உதாரணமாக நீங்கள் திகழ வேணும். என்ன உழைத்து வாழ வேணும், பிறர் உழைத்து வாழ்ந்து உழைக்கிறீங்களோ அதனால உங்களுக்கு இன்னும் ஒரு பேராட்டுக்கள். தங்காணி குளோபல்ல படிக்கிறானுங்கிற குட்டிமாக்கும் வந்து வாழ்த்துக்கள். எல்லாம் பெண்கள் தான் ஓடி பிடிச்சு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய வழியா இருக்கு. ஆத்திக்குடி ஏஞ்சலங்க ஏஞ்சலங்க ஏஞ்சலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவாங்கல்ல. இன்று முதலாவங்களும் வந்து ஆங்கில கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்க குட்டிமாக்கும் ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க சொன்னா என்னமா காணையில சரியா வைக்கப்படுறேன். இங்கே இந்த காணையில 2 மாதம் இப்படி ஒரு காலையிலேயே கூட ஒரு அழகா இருக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கும் மகளிர் சேனல் வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து பல மாற்றங்கள் வருது. முதலா வந்துருக்கா இந்த சட்டை வந்து நல்லா இருக்கு பாருங்க. அப்படி நீங்கள் மாறுங்க தங்கம் எப்படி ஒரு லுக் கொடுக்குறாங்க சட்டைக்கு சிலண்டெல்லாம் காட்டுறாங்க சட்டைக்கு. ஸோ நல்லா இருக்குது. ஸோ என்ன சொல்றது கை நட்டு மாடல் மற்றது இப்படி எல்லா விதமானதுலையும் வந்து போடணும். இன்றைக்கு நல்ல ஒரு முடிவெடுத்துருக்கீங்க போராடக்கு. நல்ல ஒரு மாடலான மகளை சட்டை எடுத்து நல்லா எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குது. எனிவே நல்ல முடல் சட்டை எல்லாம் போட்டு நல்ல வடிவா சுகமெல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமா இருங்க. அப்படியே நீங்கள் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க. அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சுத்த தமிழ் சந்தோஷமா இருக்குங்க, உற்சாகமா இருக்குங்க. ஓ நல்ல உற்சாகம். காலை முடிய நல்ல உற்சாகம். காலை இங்கிலீஷ் டியூஷனுக்கு சேர்த்து நெஞ்சு குட்டிக்கு வாழ்த்து இருந்து இங்கிலீஷ் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிருக்கா. அடிக்குட்டி மேக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும். கண்டிப்பாக பெண்கள் வந்து நாட்டின் கண்கள் என்று சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த எல்லா உறவுகளையும் வந்து இறைவனாலே படைக்கப்பட்ட விசேஷமான உறவுன்னு சொன்னா அதுல வந்து பெண்கள் தான். கண்டிப்பா என்று சொன்னா தேவனே முதலாவதா வந்து ஆதாம படைச்சிட்டு அவருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டு பார்த்தா அவர் வந்து என்ன சொல்றது முகவாடல் இருக்க என்ன ஒரு ஆசீர்வாதம் குறையுதுன்னு பார்த்தா தான் ஓகே ஒரு பெண் என்பவள் கட்டாயமாக தேவைன்னுட்டு அப்போ விசேஷித்ததாக வந்து கடவுளே பெண்களை உருவாக்கப்பட்டார். இப்போ நாங்கள் வந்து எப்போவுமே நாட்டில் நாங்கள் மதிக்கப்பட வேண்டிய நாங்கள் கண்டிப்பாக வந்து அப்போ எல்லாருக்குமே வந்து எங்களுடைய இனிய மகளிர் நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் இந்த வெளியிட. ஓகே சரி, நீங்கள் உங்களோட வெளியில பாருங்க. நல்ல நாள் அமையட்டும்.
சாப்பிடுங்கோ, நல்லா இருங்கோ. நாங்கள் இன்றைக்கு வந்து ஒடியல் மாத்திரிக்க அப்படியே ஒரு ஒயிட் கலர்ல வந்து ரோஜாமாக்கும் என்னுடைய ஸ்பெஷலான வாழ்த்துக்கள். எப்பவும் இந்த சிரிச்ச ஓய்ஸோட இருக்கும், இந்த சிரிச்ச முகத்தோட எது எடுத்தாலும் சிரிச்சுப்பேன். ஓகே ஓகே சரி. அவர் வேலையெல்லாம் போய் பாப்பா நான் வந்து மீதியான காட்சிப்படுத்தல உங்களோட பயந்து கொள்றோம். நாங்க கேரளாக்கிட்ட வந்ததுக்குமே அது வந்து 3 பெண்களுக்கு ஒரே டைம்ல வாழ்த்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் எங்களுடைய ஒடியல் மாதி வந்து இப்ப மில்லுக்கு போனாங்க. அதாவது வந்து நான் போகல தம்பிட்ட கொடுத்து விடுறது இவ்வளோ நாளும் காய வச்சதான ஒடியல் எடுத்து இன்றைக்கு அதை மாவாக்கிட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் உடனடியாக ஒடியல் புட்டு அவிக்க போறோம். அப்படியே வந்து அனுபூண்டு கத்திரிக்காய் இருந்தால் கொண்டு கொண்டு ப்ரோக்ராம் போயிட்டு அடுத்த கட்டமாக வந்து எங்களுடைய சமையலை தொடர்வோம். வாங்குவோம். ஓகே, இப்போ ஒடியல் மாவை திரிச்சிட்டு அப்படியே ரோஜாக்கானுண்டு அவங்களுக்கு வந்து நான் ஒரு சில மாவை கொடுத்துட்டு அப்புறம் வந்து அணுவுக்கு இன்னும் கொடுக்கையில கொண்டு வந்துட்டு என்ன சொன்னால் நான் இங்கே கொண்டு வந்துட்டு அணு அவிக்கும் போது தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏன்னா கண்டிப்பாக வந்து வசந்தத்துக்கும் இது நல்லதான்ட்டு நான் கொண்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இந்த ஸ்பெஷல் நாளில் தமிழரின் பாரம்பரிய உணவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒடியல் புட்டும் அதே நேரம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பேரமீன் குழம்பு பாருங்க. 2 பேரமீனும் வேண்டிக்கு வந்துருக்கு. அதில் 1/4 கிலோ. இன்றைக்கு வந்து நான் அந்த ஃப்ரெஷ்ஷான ஒடியல் மாவில் என்ன செய்யணும்னு சொன்னால் கத்திரிக்காய் அப்புறம் நெத்தலி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அவிச்சு அப்படியே வந்து பேரமீனில் ஒரு குழம்பும் வச்சு இன்றைக்கு ஒரு சூப்பரான சாப்பாடாக சாப்பிடப்படுறோம். அதுலேயும் வந்து இந்த மகளிர் டே ஸ்பெஷலில் வந்து நல்ல ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் அண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரம்பரிய உணவுன்னு சொல்லியிருக்க ஒடியல் போட்டும் பேரமீன் குழம்பும் வச்சு இன்றைக்கு சூப்பராக சாப்பிட போகிறோம். ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்க வேணும். உன் வாழ்க்கையும் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்களோ அதனாடி வந்து எங்களுக்கு நாங்கள் தான் மக்களை நாங்கள் அதாவது வந்து உஷார்படுத்திக்கிறோம். யாராச்சும் வந்து இந்த நாளில் அது வந்து போட்டி பொறாம நிறைந்த இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு யாராவது வந்து உங்களை உற்சாகப்படுத்த மாட்டாங்க, உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இப்போ குறுகின காலத்திலே வச்சுக்கொண்டு நான் எடுத்த படிப்பினேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை வந்து ஆராய்ந்து பார்க்க வேணும். உங்களோட வாழ்க்கை என்ன கட்டத்தில் போகுது, உங்களோட மேனில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மைக்குமே உதாரணமாக சொல்ல போனால் நான் அப்படித்தான். இனிமேல் நீங்கள் நினைக்கிறேன் சொல்லிட்டேன் பெண்கள் அப்புறம் வந்தது எங்களுக்கு ஒரு சிறப்பு. அந்த வகையில் வந்து உங்களை கணவன் மதிக்காம இருக்கலாம், அல்லது வந்து சகோதரர் மதிக்காம இருக்கலாம், அல்லது வந்து பிள்ளைகள் மதிக்காம இருக்கலாம். யாராவது மதிக்காம இருந்தால் நீங்க ஒரே ஒரு கெத்த உங்களோட மனசுல வைங்க. கடவுள் எங்களோட கூட இருக்கிறார். கடவுளால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பிலே வந்து பெண்கள் வந்து சிறப்பானவர்கள். அதோண்டே எங்களுக்கான நாங்கள் எங்களை வந்து ஆளுகை செய்யணும். நல்ல உறுதியான மனசோட நல்லதே செய்துட்டு விருப்பமாக இருந்தால் கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒரு தில்லுன்னு சொல்லலாம். குழந்தைக்கு தாயாகித்தான் தாயாகணும் மட்டும் இல்லை, அதே நேரம் வந்து தாயாக இருக்கிற ஒரு பெண் தான் மகளிர் வாழ்த்துக்கள் சொல்லணும் இல்லை. அப்படியான அந்த மூட எண்ணத்தை வந்து நீங்கள் உங்களோட உள்ளத்திலேருந்து அழிச்சு போடுங்க. ஏன்னு சொன்னால் பெத்தவளை எல்லாம் தாயாகிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அண்மை காலமாக வந்து நேரில் இன்னும் பார்க்கல இவ்வளவு வந்து செய்திகளாக வாசிச்சிருக்கிறோம், அதே நேரம் வந்து செய்திகளாக பார்த்துருக்கிறோம். என்ன சொன்னால் பெத்த பிள்ளையை வந்து சிவரோடு அடிச்சு கொள்றாள், குப்பை தொட்டிக்க போட்டு போறாங்க, வீசுறாங்க. இது எல்லாம் ஒரு 10 மாசம் சுமந்த தேதான செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு முழுமையான தேவைப்பட்டம் கொடுத்துடலாமா? உண்மைக்குமே சொல்ல போனா எனக்கு என்னுடைய சகோதரிகளை என்ற கண்ணுக்கு முன்னால அவங்க அந்த பிள்ளைகளும் சினந்து கூட பேச மாட்டாங்க. என்ன சொன்ன எல்லா குழந்தைகளையும் வந்து நான் அவ்வளவு அன்பா பார்க்கணும். இதெல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு நான் என்ற குணத்தை ஆட்சிப்படுத்தணும்னு சொல்ல என்ன மாதிரியான ஒரு சில பேர் வந்து உங்களோட மனசுக்கு நீங்க சுத்தமா இருந்து நீங்க செய்யற செயல்கள் நல்லதா இருந்தா அதை நோக்கி பயணிச்சுட்டு இருங்க. யாரும் வந்து உங்களை அவதூறா கதைக்கிறான் இந்த விஷயத்தையும் வந்து உங்களோட காதுல வாங்காதவங்கன்னு தான் சொல்றேன். ஸோ உண்மைக்கு வந்து பெண்களே நீங்கள் நாட்டின் கண்கள், எல்லோருமே சந்தோஷமா இருங்க. இந்த நாள்லேயும் வந்து வடிவா சமைச்சு சாப்பிடுங்க. உங்களோட பிள்ளை குட்டி கொடுங்க, கணவனை கொடுங்க, சௌர உறவுகளை கொடுங்க, என்றவர்கள் வாழ்த்து சொல்லுங்க. அதுல கூட வந்து நீங்க சிங்க பெண்ணா திகழுங்கன்னு சொல்லுவேன். உங்களோட வாழ்க்கை உங்களை பார்த்து ஒரு ரோல் மாடலா மற்றவர்கள் எடுக்கக்கூடிய மாதிரி நீங்கள் வாழ்ந்தீர்கள் சொன்னா அதே ஒரு வாழ்க்கையின் சிறப்பு. பெருசா தான் சாதிக்கணும் இல்லை, சாதிக்கிற எல்லாம் அந்த உலகத்துல ஜீவனம் பண்றோம் இல்லை. ஸோ இப்படியான கருத்துக்களை எடுத்துக்கொண்டும் நாங்கள் எங்கண்ட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை வந்து கடந்து போவோமா இருந்தா வந்து இந்த போட்டி பொறாமை உலகத்துல வந்து சமாதானமாக சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிக்கொண்டு
இன்றைக்கு வந்து என்னுடைய சூப்பரான சமையலுக்குள்ள போவோம் வாங்குவோம். வந்து பனங்கிழங்கு பாத்தியில இருந்து நாங்க பனங்கிழங்கு அறுவடை செய்ததுல இருந்து பிச்சு புழுப்பொடியல் பண்ணி அதே நேரம் வந்து இந்த ஒடியலை கூட ஒடியல் பண்ணி காய விட்டு இது எல்லாமே உங்களோட பகிர்ந்து கொண்டோம். இன்றைய தினமும் பாருங்க ஒடியல் மாவை கிட்டத்தட்ட ஒரு 200 கிழங்கு கிட்டே அந்த ஒடியலை போட்டிருப்போம். இதுல வந்து நம்ம வந்து 2 கிலோ ரோஜா காக்கு கொடுத்துட்டு அப்படியே எடுத்துக்கொண்டு தான். அப்போ ரோஜா காக்கு வந்து மாவு கொடுத்தோன்னா சொன்னால் இதை வந்து நல்லா ஊற போட்டுட்டு அந்த தண்ணியில் அன்னைக்கு புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா புளிஞ்ச தேங்காய் போட்டு அவிங்கொண்டா ஊற வச்சு அவிக்கிற ஒரு வித்தியாசமாக இருக்காண்டு சரின்னுட்டு ஒரு சொல்லைக்குள்ள அதை அப்படி கலைக்கூடாண்டு போட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணேன். நம்ம ஒடியல் மாத்திரிச்சிட்டு நம்ம உங்களுக்கு தாரன் சரி என்னென்ன ஒடியல் போட்டு அவிக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது. நாங்கள்லாம் வந்து இந்த மாவண்டு வேண்டி அவிக்கிறதான்னு இல்லை அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் வராது. இந்த தினம் வெங்கண்ட பழங்களாங்க பாத்தியன்னாடு தான் வகை வகையாக புழுப்பொடியெல்லாம் இருக்கலாம். ஒவ்வொன்றையும் வந்து ஒரு ரசனையோடையும் விருப்பத்தோடையும் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு காலையில் கொண்டு போய் கொடுத்து இதை மாவாக்கிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட 2 கிலோ மாவு கிட்ட இருக்குது. இப்போ அம்மாவுக்கு நம்ம என்னென்ன ஒடியல் போட்டு அவிக்கிறோன்னு சொல்லியிருக்கா. அப்போ அம்மா சொன்னால் நல்லா அரைச்சி போட்டு அது பாருங்க பேர் திருச்சியும் இவ்வளோ தும்ப இல்லாமல் இருக்கணும். பறிக்கும் போது பேர் நல்லா அரைச்சி போட்டு கொஞ்சம் பச்சை தண்ணிக்கோ கொஞ்சம் உப்பையும் போட்டு வளமையாக போட்டு குழைக்கிறது மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி விட்டு இப்படியே குழைக்கணும். அப்புறம் ரோஜாமா அப்படியெல்லாம் சொன்னவாங்க சரி அது புதுமா தானே அது பிரச்சனை இல்லை இப்படி அவியன்னு சொல்லி சொன்னான். அப்பா இன்னும் டஸ்ட் மாதிரி இருக்காங்க. இப்போ நான் வந்து அரிக்க போகிறோம். அரைச்சி இந்த 2 பூனைக்கையும் போடுவோம். போட்டு அப்போ நான் அதில் வந்து அனுக்கு அனுஷியாக்காவுக்கு வந்து ஒடியல் போட்டு நல்ல விருப்பம். அப்போ இங்கே பாருங்க இப்படி இருக்குன்ட்டு சரிங்களா திருச்சோன்னே அவ்வளோ கட்டையாக வருதுன்ட்டு அனுஷியாக்காவுக்கு வந்து ஒடியல் போட்டு நல்ல விருப்பம். அப்போ இது நல்ல புது ஒடியல் மாத்தான கண்டிப்பாக கொடுக்கணும். பாருங்க இப்போ வடிவாக மாவை அரிச்சு எடுத்துட்டேன். இனிமேல் நாங்கள் வந்து பேணிக்க போட்டுட்டு இன்றைக்கு வந்து எனக்கு சமையலுக்கு தேவையான மாவை எடுக்க போகிறோம். சமையலுக்கு தயாராகிட்டேன். இப்போ இதில் வந்து பாருங்கள் ஒரு சுண்டு ஒடியல் மா எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியே இந்த தினம் வந்து ஒடியல் மா போட்டுக்கு என்ன எல்லாம் போட்டு அவிக்க போகிறோம்னு பாருங்கள். சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கத்திரிக்காய் நெத்தலி இவ்வளோ வந்து ஒடியல் போட்டுக்க போட்டு அவிக்க போகிறோம். இங்கால வந்து பேர மீன் எடுத்து மீன் குழம்புக்கு அதோட வந்து மீன் குழம்புக்கு தேவையான சேர்வைகள் தக்காளி பழம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை. ஓகே பார்த்தீங்களா. இப்போ இந்த நம்ம வந்து ஒடியல் பொட்டும் பேர மீன் குழம்பும். அடுத்ததாக சமையலுக்கு போவோம். இப்போ ஒடியல் மாவை நாங்கள் இப்போ குழச்சி எடுத்துட்டோமேன்னு சொன்னால் இதுலேயே பாருங்க இவ்வளோ தண்ணி பிடிப்பா இருக்குன்னு சொல்லி அப்போ அதுக்காக வந்து டக்குன்னு இது தண்ணி பதமாக வந்துடும். மற்றது வந்து புளிஞ்ச தேங்காப்பு தான் அதுக்கு போடுறது. அதனால் நாங்கள் கொஞ்சம் புளிஞ்ச தேங்காப்பம் போட்டுட்டு அப்படியே இன்னும் இன்னுமாக பதப்படுத்தி குழைக்க போகிறோம். குழைச்சிட்டு இப்போ இதுக்கு இந்த சேர்விகள் எல்லாம் போட போகிறோம். பாருங்கோ கத்தரிக்காய் அப்படியே நெத்தலி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இப்போ நல்லா குழைக்க போகிறோம். நெத்தலி பச்சை மிளகாய் வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு இப்போ மாவை வடிவாக குழைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஒரு சுண்டு மாவு தான் எடுத்தேன். ஆனால் இப்போ இந்த சேர்வையில் எல்லாம் போட்டோன்னே நீத்துப்பட்டினே முக்கால்வாசி தான் வந்திருக்குது. நான் கொண்டு போய் இதை அவிப்பம் பாருங்கள். இப்போ இப்படி வருமெண்ட் பாருங்கள். இப்போ எப்படி சூப்பராக அவிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு உண்மைக்கு வாசனை அப்படி இருக்குது. இப்போ சாப்பிட போகிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா நல்லா கத்திரிக்காய் நெத்தலி எல்லாம் நல்லா வேகி அவிஞ்சு சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா நல்ல வாசனையாக இருக்குது. உண்மைக்குமே புது ஒடியல் மாந்தானே நல்லா இருக்குது. இப்போ வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் அதை ஓகே இப்போ எல்லாமே சமைச்சு கொண்டு வந்துட்டேன். இன்றைய தினம் வந்து உமன்ஸ் ஸ்பெஷலாக நல்ல பாரம்பரியமான ஒரு உணவு தான் செஞ்சுருக்கிறேன். எங்களுடைய லஞ்சா பாருங்க. அப்பா வாசனை அப்படி இருக்குது. புது ஒடியல் மாவில் செய்கிறது தானே பார்த்தீங்களா. அதாவது வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் நெத்தலி எல்லாமே போட்டு அவிச்சதான ஒடியல் மா புட்டும் அப்படியே வந்து பேர மீன் குழம்பு. உண்மைக்கு வந்து சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் தான் இது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாளுமே நான் ஒடியல் மாவில் புட்டு அவிச்சதே கிடையாது. இதெல்லாம் எதற்காக இந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு டைம் வந்து இன்ட்ரெஸ்டோட செஞ்சு சாப்பிட்றோம்னு சொன்னால்
எங்கண்ட வீட்டில் செய்தான அறுவடை என்றால் அது ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கு. அப்போ அதனாடி இன்றைக்கே வந்து ஒடியல் மாத்திரிச்சு கொண்டு வந்ததுக்காமையே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சுட சுட ஒடியல் போட்டு இப்போ செஞ்சிட்டோம். அடுத்ததாக வந்து ஒடியல் கூழ் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அதையும் வந்து உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அப்படியே இங்கால வந்து நல்ல குட்டி பேர மீன் குழம்பு. ஸோ அதுவும் வந்து நல்ல சூப்பரான முறையில் இருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து உமன்ஸ் டே ஸ்பெஷலாக என்னுடைய இந்த பாரம்பரிய லஞ்ச் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்ல வேணும். ஸோ என்ன சொன்னால் இதெல்லாம் வந்து இப்போ அச்சு போகிற காலத்தில் நாங்கள் மறுபடியும் நான் வந்து இது என்ன சொல்கிறோம் ரினியூ பண்ணுறேன்னா ஸோ அப்படியெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படியான உணவு நாங்கள் சாப்பிடும்போது நல்ல சத்துத்தான இப்போ வந்து இனிமேல் என்ன வேறு ஜெனரேஷனுக்கும் இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லாதுன்றதுக்கு அமைய வந்து இதுக்காக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இப்போ நான் ஃபஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னோம் வடிவாக குழச்சி சாப்பிட போகிறோம். ஓகே, பாரம்பரிய உணவு இன்றைக்கு எல்லாமே பாரம்பரியமான விதத்தில் சாப்பிடாம வேணும். மண் பிளேட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுது. அப்படி இப்போ என்ன செய்யணும்னா எனக்கு தேவையான அளவு ஒடியல் போட்டு எடுக்க போகணும். அப்பா எனக்கு என்ன வாசனைக்கே வாயெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லா உருகிடும். சுடு சின்ன வெங்காயம் நெத்தலி கத்தரிக்காய் எல்லாமே கடிபட நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். அப்படியே வந்து தக்காளி பழமெல்லாம் போட்டு நல்ல ஒரு பேர மீன் குழம்பும் வச்சுனா ஸோ சூப்பராக இருக்கும். சாப்பாட்டை வந்து நாங்களே ரசித்து சாப்பிடணும். அப்போ தான் அதே நல்ல பார்த்தீங்களா வந்து வடிவாக குழச்சி சாப்பிடணும். வாவ், வேற லெவல் டேஸ்ட். இந்த வீடியோ இப்போ கிளியப்பாக பார்த்தேன்னா வாயூர் மாளுக்கு உண்மைக்குமே சூப்பராக இருக்குது சாப்பாடு. இன்றைக்கு மீன் குழம்புக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல என்ன சொல்ல தக்காளி பழம் போட்டால் அப்புறம் கொடுக்க எப்படி அதுவும் நல்ல புளிப்பு தன்மையாக இருக்குது. அதில் வந்து கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் நெத்தலி எல்லாம் கடிபட்டு சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம். இப்போ நம்ம வந்து சுடவே சாப்பிட்றதுனால எல்லாமே நல்ல என்ன சொல்கிறது இந்த காயாமல் நல்ல ஒரு பதமாக இருக்குது. 10 நிமிஷம் தேவையில் அவ்வளோமே அப்படியே நல்ல என்ன சொல்கிறது கல் பத்துற அளவுக்கு சில தர முடி ஏற்பட்டோம். ஒடியல் போட்டுக்கு புளிஞ்சா பூத்தான் போடுறது அதான் என்னத்துக்கானு தெரியல. கேள்விப்பட்டதுக்காமே நாங்கள் அப்படி தான் செஞ்சு சாப்பிட்றோம். 2 கிராம் மச்ச வகை மிளகு எல்லாம் போட்டு வச்சுன்னா அது வந்து தேங்காய் சீனி போட்டும் வச்சு சாப்பிட்றேன் ஆகும். அனுஷியாக்கா சொன்னவன் நான் என்ன ஒடியல் போட்டும் பேர குழம்பு தான் செய்யப்பட்டு சொன்னா தனியாக ஒடியல் போட்டாண்டு கேட்டா ஐயோ கசரமேண்டு நீங்களே சாட்சி பாருங்க எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். உண்மைக்குமே கொஞ்சம் கூட கசரம் இல்லை அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது. இது வந்து ஒடியல் போட்டு என்ன செய்யணும்னா குத்தரிசி சோறுக்கும் இப்படி எவ்வளோ பிடியாக எடுத்துட்டு அப்படி அதையும் முறுத்தி போட்டுட்டும் மீன் குழம்போட சாப்பிட்றேன். எனக்கு அதில் வந்து இப்படி சாப்பிட்றேன்னு எனக்கு பிடிக்கும்.
கத்திரிக்காய் நெத்தரி எல்லாமே நல்லா அவிஞ்சிருக்கு. இன்னும் அம்மா சொன்னது சரிதானேன்னு சொன்னா, அம்மா சொன்னமா புது மாதான இப்போ கசராது, நீ தண்ணிக்கு எல்லாம் ஊற போட்டு அந்த மாதிரி செய்யாத, நேரடியாக நாங்கள் வளமையான கோதுமை மாப்பிட்டு அரிசி மாப்பிட்டு வைக்கிற மாதிரியே புளிச்சாவே இல்லவா. இன்னும் அம்மா சொன்ன மாதிரியே செய்யலாம், உண்மைக்குமே நல்ல டேஸ்டாக இருக்குது. உடனடியான ஒடியல் மாவில் டக்குன்னு சுட சுட புட்டை வச்சு இன்றைக்கி வடிவாக சாப்பிட்டுட்டேன். இனிமேல் வந்து ஒடியல் கூழ் செய்வேன், அதையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் இனிமேல் என்ன செய்வேன்னு சொன்னால், வடிவாக புட்டெல்லாம் போட்டு குழம்பெல்லாம் ஊற்றி வடிவாக சாப்பிடுவேன். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை வந்து சரியாக பயன்படுத்தணுன்றதுக்காக இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வேன். கண்டிப்பாக வந்து இந்த உமன்ஸ் டே ஸ்பெஷலில் வந்து நல்ல சூப்பரான சாப்பாடு செய்து நான் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி பெண்களே நீங்களும் வந்து நல்ல மதிப்பிற்குரியவர்கள், வடிவா இந்திய நாளை நீங்களும் சந்தோஷமா இருங்க. இது நம்ம வந்து நல்ல சாப்பாடு செய்து சந்தோஷமாக இந்த நாளை நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஜொலி பிளாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாம நீங்க எங்களுக்கு தர்றதான ஒரு ஆறுதலாம் இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாரு. பாய்.